கொண்டிருக்கிறோம். தேனியில் விசாரணைக்கு அழைத்து வந்தவரை தாக்கிய வழக்கில் தேவதானப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்கள். தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொதுமக்களுக்கு இடையூறாக, அதாவது தேவதானப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக மதுபோதையில் இடையூறு செய்து கொண்டிருந்த ரமேஷ் என்ற ஆட்டோ ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். அப்பொழுது மதுபோதையில் காவலர்களுடன் ஆபாசமான வார்த்தைகளில் ஈடுபட்ட ரமேஷ் மீது அங்கிருந்த காவலர்கள் தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக விசாரணை நடத்த தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சம்பவத்தில் தொடர்புடைய தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அப்துல்ஹியா மற்றும் காவலர்கள் மாரிச்சாமி, பாண்டி உள்ளிட்ட காவலர்கள் தேனி ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.